All praise be to the Almighty, the most beneficent and merciful. புகழனைத்தும் இறைவனுக்கே. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜமால் முகமது கல்லூரியின் ஆட்சிமன்ற குழுவின் செயலர் மற்றும் தாளாளர் அவர்களே, கல்லூரி ஆட்சிமன்ற குழுவின் துணை செயலர் அவர்களே, முன்னாள் செயலர் மற்றும் தாளாளர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்து நம்மை கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியின் சிறப்புமிக்க பெருமைக்குரிய முன்னாள் மாணவர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் எம்பி அவர்களே, மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தத்தோ ஸ்ரீ ஹாஜி பரக்கத் அலி சாஹிப் அவர்களே, தத்து அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஸாக் அவர்களே, தத்தோ ஹாஜி தஸ்லீம் முகமது இப்ராஹிம் அவர்களே, தத்தோ டாக்டர் நூருல் அமீன் அவர்களே, தத்தோ காஜா நஜிமுதீன் அவர்களே, தத்தோ முகமது ரபீபின் அவர்களே, டாக்டர் நாதர் கான் ஜேஎம்சியினுடைய மலேசியா சாப்டர்னுடைய பிரசிடென்ட் டாக்டர் நாதர் கான் அவர்களே, மலேசியா சாப்டர்னுடைய செயலர் மிஸ்டர் நசருல்லா கான் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும், மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று 2 நாட்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், நேற்று ஜேஎம்சி மலேசியா சாப்டர்னுடைய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் நடைபெற்றது. இன்று குளோபலைசேஷன் ஆஃப் அரபிக் அந்த மென்பொருள் வெளியீடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியினுடைய வளர்ச்சியில் முன்னாள் மாணவர்களினுடைய பங்களிப்பை பற்றியும், குறிப்பாக மலேசிய மக்கள், மலேசிய புரவலர்களுடைய பங்களிப்பு இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம். இந்த கல்லூரியில் பயின்றவர்கள், முன்னாள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலக அளவில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் மிக சிறந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்து சிறப்பாக அவரவர்கள் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியினுடைய சாதனைகளில் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களின் சாதனையும் அடங்கும். அந்த முன்னாள் மாணவர்களினுடைய சாதனையின் ஒரு பகுதிதான் இன்றைய நிகழ்ச்சி. இந்த 2 நாள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு த மேன் பிஹைண்ட் த ஷோ என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜனாப் நசருல்லா கான் அவர்கள்தான். இந்த நிகழ்ச்சியை, இந்த குளோபலைசேஷன் சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்துவதை நான் ஜமால் முகமது கல்லூரியில் வைத்து செய்வதைத்தான் விரும்புகிறேன். அவர் இங்கே சொன்னபோது ஜமால் முகமது கல்லூரியினுடைய நிர்வாகம் அதற்கு உடனடியாக அனுமதி அளித்து அனைத்து ஒத்துழைப்பையும் நல்கி இன்று இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால்
கிட்டத்தட்ட 1999 கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும். 14 ஆண்டுகளினுடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய வெற்றி கனிதான் இந்த அரபிக் சாஃப்ட்வேர். நஸ்ருல்லா கான் அவர்கள் அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள். இந்த கல்லூரியிலே பிஎஸ்சி படித்தவர், இந்த கல்லூரியிலே பார்ட் 1 லாங்குவேஜ் அரபிக் படித்தவர், அரபிக் மொழியின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அரபி குர்ஆனுடைய மொழியாக இருப்பதால், அதன் மீது கொண்ட ஆர்வத்தின் மிகுதியால் அவர்கள் இந்த மென்பொருளை உருவாக்குவதில் மிக ஆர்வம் எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இங்கே மலேசியாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய டெலிகேஷன் வந்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மலேசியா அப்படின்னு சொன்னா மலேசியாவில இருந்து விஐபிஸ் மட்டும் யாரெல்லாம் மலேசியாவில் விஐபியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த அரங்கில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி கல்லூரியினுடைய வரலாற்றிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஜனாப் நஸ்ருல்லா கான் அவர்களுடைய கடினமான உழைப்பு இன்று இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி இருக்கிறது. இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு நாளும் கடந்த 10 நாட்களாக அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். இந்த 10 நாட்களும் அவர்கள் இரவில் தூங்க செல்லும் நேரம் கிட்டத்தட்ட காலையில் தான் வந்துடும், அதிகாலை ஆயிரும், 3 மணி 4 மணி என்று வந்துவிடும். அவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பு இன்று மிக சிறப்பாக அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விழாவினுடைய நாயகன் அவர்கள்தான். அவர்களையும் மலேசியா சாப்டர்னுடைய ஆஃபீஸ் பேரர்ஸையும் இந்த தருணத்திலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்துவது, யாரை வைத்து நடத்துவது என்று நாம் முடிவு செய்த போது, நமது கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர், முன்னாள் மாணவர், முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சார் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை, கண்ணில் ஒரு அறுவை சிகிச்சை கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியிருப்பதால் அவர்களால் வர இயலவில்லை. அதேபோல் எம்பி அவர்களையும் ஏற்கனவே அழைத்திருந்தோம். சொல்லப்போனால் எம்பி சார் தான் சார்கிட்ட டேட் வாங்கி கொடுத்தாங்க. எம்பி சாரை கான்டாக்ட் பண்ணும்போது சார்கிட்ட 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. நாங்கள் இருவரும் வருகிறோம் என்று சொன்ன உடனே ஜமால் முகமது கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடத்திலே உடனே நாங்கள் வர்றோன்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. சார் என்னுடைய உடல்நிலை காரணமாக அவங்களால வர முடியல. எம்பி சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க எம்பி ஆகி இது 5வது ஆண்டு நிறைவில் இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளிலும் பாராளுமன்றத்தில் அவர்களுடைய செயல்பாடு அனைத்து தரப்பினருடைய கவனத்தையும் ஈர்ப்பதாக மிக சிறந்த உரையை இந்த நாட்டு மக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, தமிழக மக்களுக்காக அவர்கள் அங்கே குரல் கொடுத்திருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியினரும் மாற்றுக் கட்சியினரை சார்ந்தவர்களும் அவர்களுடைய செயல்பாடை பாராட்ட தவறியது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர், ஜமால் முகமது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்று சொல்லும்போது ஜமால் முகமது கல்லூரிக்கே பெருமையாக இருக்கிறது. நாம் பெருமைப்படுகிறோம். அவர்கள் எப்படி என்று சொன்னால், எங்கு சென்றாலும் நான் ஒரு ஜமாலியன் என்று சொல்லிக் கொள்வதிலே அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த மனிதரை, ஆற்றல் மிக்க ஒரு தலைவரை
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இந்த மென்பொருளை வெளியீடு லான்ச்சிங் ஆஃப் த சாஃப்ட்வேர் அவர்களுடைய கரங்களினால் நடைபெற இருப்பதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாப் ஹாஜி அப்துல் ரஹ்மான் எம்பி அவர்களை அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காகவே சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய, மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நல் உள்ளங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே விஐபி. யாருடைய பெயரை சொல்வது யாருடைய பெயரை விடுவது என்று தெரியாத அளவிற்கு மிக சிறந்த ஒரு கேலக்ஸி ஆஃப் விஐபிஸ் ஃப்ரம் மலேசியா இந்த அரங்கத்திலே மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். தத்தோ ஸ்ரீ ஹாஜி பரக்கத் அலி சாஹிப் அவர்கள் நம்முடைய கல்லூரியினுடைய டோனார். நேற்று மீட்டிங்லையும் நாங்கள் சொன்னோம், அவங்களுடைய தந்தையாருடைய பேரில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மாயின் அபூபக்கர், ஹாஜி மாயின் அபூபக்கர் அவர்களுடைய நினைவாக ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் இயங்கி கொண்டிருக்கிறது. நேற்று வந்திருந்த பெருமக்கள் பிரேயர் ஹால் போயிருப்பீங்க, அந்த பிரேயர் ஹாலும் அவர்கள் கட்டி கொடுத்தது தான். இந்த மென்பொருள் வெளியீட்டு விழாவில் மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஐபிக்கள் பெரும்பாலானவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நசுருல்லா கான் அவர்கள் பேசும்போது அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். தத்தோ ஸ்ரீ ஹாஜி பரக்கத் அலி சார் அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் இந்த விழா குழுவினரின் சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர் சார்பாக வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன். தத்தோ ஹாஜி தஸ்லீம் முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் நேற்று முழுமையாக இவர்கள் எல்லோருமே நம்முடன் இருந்தார்கள். தத்தோ அவர்கள் காலையில் வந்தவர்கள் மாலை 7 மணிக்கு தான் இங்கிருந்து திரும்பி சென்றார்கள். ஒரு சில நிகழ்வுகளிலும் பங்கேற்று மாணவர்களை சிறப்பாக ஊக்குவித்தார்கள். அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். தத்தோ டாக்டர் நூருல் அமீன் அவர்கள் நேற்று மாலை ஏர்போர்ட்லேருந்து வந்தாங்க. வந்து ஹோட்டலில் போய் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, உடனே காலேஜுக்கு வந்துட்டாங்க. காலேஜுக்கு வந்து இங்கே எல்லோரோடும் அமர்ந்து நிகழ்வுகளிலே பங்கேற்று சென்று இன்று காலையில் ரொம்ப சீக்கிரமே ஃபஸ்ட்டாக முதல்ல உள்ளே வந்தது அவங்க தான் வந்தாங்க. கல்லூரிக்கு உள்ளே வந்தது இன்னைக்கு காலையில் நான் அவங்கள தான் பார்த்தேன். அவங்கள பார்க்கும்போது ஒரு சைலண்ட் அப்சர்வர். கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அப்படியே அசஸ் பண்ணிட்டாங்க. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, இங்கே வர்றவங்களை எல்லாரையுமே நாம் முதல்வருடைய அறையில் கொஞ்ச நேரம் இருந்து ஒரு டீ கொடுத்து அப்படி அனுப்புறது தான் இந்த கல்லூரியினுடைய மரபு. இன்று நேற்றில் அந்த காலத்திலிருந்து அதுதான் மரபு. அது மாதிரி அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து பார்த்துட்டு அவர்களாகவே, இதை நான் சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன், இந்த கல்லூரி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேட்டார்கள். அவர்கள் மிக சிறந்த புரவலர், சமூக அக்கறை கொண்டவர்கள். உடனடியாக இந்த கல்லூரியில் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக 5 லட்சம் ரூபாயை அளிக்க இருக்கிறார்கள். தத்தோ நூருல் அமீன் சார் அவர்களை கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழு, முதல்வர் என்ற முறையில் என் சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தத்துக் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஸாக் அவர்கள், ஹாஜி ஜமாலுதீன், ஹாஜி நஜ்முதீன், தத்தோ ஹாஜி நஜ்முதீன், தத்தோ முகமது ரபி, இவர்கள் அனைவரையும், இந்த பெருமக்கள் அனைவரையும்
சிறப்புமிக்க பெருமக்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக, கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்தும் பெரியவர்கள், அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் எஸ்.எம். முனவர் நயினார் அவர்கள், ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, நியூ டெல்லி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உமர் ஃபாரூக் பின் முகமது முஸ்தபா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரபித்துறையினுடைய அறிஞர் பெருமக்கள் டாக்டர் மௌலானா மசூத் பி.எஸ். அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் புதுக்கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் எஸ். அப்துல் மாலிக் அவர்களையும் வருக வருக என்று இந்த தருணத்திலே வரவேற்கிறேன். டாக்டர் பி. நிசார் அஹ்மத் அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் தலைவர், பேராசிரியர், தலைவர் இங்கே இந்த நிகழ்ச்சிக்காகவே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இவங்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேரை ஏற்கனவே பார்த்து இந்த சாஃப்ட்வேரை பற்றி அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த லான்ச்சிங் நிகழ்ச்சியின் போது நம்மால் பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சென்னை சாப்டர் செக்ரட்டரி ஹாஜி பி. அப்துல் காதர் அவர்கள் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும் இங்கே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரு ரகுநாதன் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். ஜனாப் எஸ். அஹ்மத் கபீர் மலேசியாவிலிருந்து இதற்காகவே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் அரபித்துறை தலைவர் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய புதல்வர் டாக்டர் அஷ்ரஃப் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய சகோதரர், எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் ஜனாப் சிராஜ் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே பெயர் சொல்லி குறிப்பிட என்னால் இயலவில்லை. இன்னும் நிறைய பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஜனாப் மன்சூர் அஹ்மத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜனாப் தங்க முஹிதீன் மலேசிய நாளிதழிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக கவிஞர் சீனி நைனா முகமது அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நேற்று அவர்களுக்கு இல்லஸ்ட்ரியஸ் அலுமினி அவார்டு வழங்கப்பட்டது. நேற்று அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு சரியாக கிடைக்கவில்லை. அவர்களுடைய ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்களால பேச இயலவில்லை, வாய்ப்பு இல்லை. இன்று அவர்கள் ஒரு சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். அவர்களை அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமைக்குரிய முன்னாள் மாணவர் அவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் பேராசிரியர் அப்துல் சமத் அவர்கள், முன்னாள் பேராசிரியர்கள் பேராசிரியர் அப்துல் வதூத் உள்ளிட்ட பெரியோர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து, சென்னையிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பாளர்கள் அனைவரையும் பெயர் சொல்லி குறிப்பிட இயலாத ஒரு நிலை.
அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள், மாணவ நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியிலே மாணவர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கலாம். நமது கல்லூரியிலே 5 மொழிகள் பார்ட் 1 லாங்குவேஜாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகமாக எந்த கல்லூரிக்கும் இந்த சிறப்பு இல்லை. தமிழ், உருது, அரபிக், ஹிந்தி, பிரெஞ்சு, இந்த 5 மொழிகளும் இந்த 5 மொழிகளும் பார்ட் 1 லாங்குவேஜாக ஒவ்வொரு செமஸ்டரிலும் ஒரு 6 ஹவர் மாணவர்கள் படிக்கிறார்கள். 6 ஹவர், ஒரு 6 மணி நேரம் ஒரு மொழியை 4 செமஸ்டர்கள், 2 வருடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மொழியை படிக்க தெரிய வேண்டும், எழுத தெரிய வேண்டும், பேச தெரிய வேண்டும். இந்த சாஃப்ட்வேர் தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு 30 நாட்கள் ஒருவர் தொடர்ச்சியாக இதை பயிற்சி எடுத்துக்கொள்வாரேயானால் அவரால் அரபு மொழியை, அரபு தெரியாதவர், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் 30 நாட்களில் எழுத, பேச, படிக்க கற்றுக்கொள்வது மிக எளிதாக இருக்கும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே கல்லூரியில் நாங்கள் என்ன நினைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆண்டு கோர்ஸ் ரிவிஷன் வருது, சிலபஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். அரபி பயிலக்கூடிய மாணவர்கள் பார்ட் 1 லாங்குவேஜ், அரபித்துறை நம்மள்கிட்ட பிஏ அரபிக் இருக்குது, எம்ஏ அரபிக் இருக்குது, எம்ஃபில் அரபிக் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அது தவிர பிற துறைகளிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 2 வருடங்களில் இந்த சாஃப்ட்வேரை சிலபஸ்க்கு உள்ளே நம்ம கொண்டு வர்றதாக முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சாஃப்ட்வேரை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அரபி பகுதி 1 படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் டு ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் அரபிக் மிக எளிதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் அதற்கு உதவி செய்வானாக. இந்த தருணத்திலே இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், மலேசிய பத்திரிகை துறை, இங்கே நமது ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையிலிருந்து பெருந்திரளான நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன்.